வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குஜின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி என் தோட்டத்தில் இருந்தால் உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். என் தோட்டத்தில் விளைஞ்ச மிளகா வச்சு தான் மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நான் வந்து மிளகாவில் ஸ்டஃபிங் வச்சு தான் உங்களுக்கு மிளகா பஜ்ஜி செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம மிளகாவை வந்து ப்ளெயினாகவும் வச்சு பஜ்ஜி செய்யலாம். நம்ம ஸ்டஃபிங் வச்சு பஜ்ஜி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ போய் ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். மிளகா பஜ்ஜிக்கு என்ன தேவையான பொருட்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மிளகாவை வந்து செடியிலேருந்து பறிச்சிக்கலாம். பாருங்கள், நிறைய மிளகா வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே இருக்குது, நல்லா பெருசு பெருசாக இருக்குது, 4-5 மிளகா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பறிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது மிளகா. நிறையா மிளகா வந்திருக்கு. இன்னும் வேறு செடியில் வேறு மிளகா இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், இதில் ஹேலப்பினோ வந்திருக்கு, அதையும் நான் பறிச்சிக்கிறேன். சரி, இப்போ போய் மிளகா பஜ்ஜிக்கு என்ன சாமான் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு 7 பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். மேலே மாவு செய்கிறதுக்கு வந்து கடலை மாவு 2 கப், அரிசி மாவு 1/2 கப், பெருங்காயம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் தேவையான அளவு, 3 பிஞ்சு சோடா உப்பு, பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய். ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போது 1 ஸ்பூன் காய வச்ச தேங்காய் தூள், ட்ரை கோகோனட், ஓமம் 1/4 ஸ்பூன், வறுத்த எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 1/4 கப்பு, கொஞ்சம் சின்னதாக ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க, இந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கிறது தான். தேங்காய், ஓமம், எள்ளு, நான் வறுத்த எள்ளு எடுத்துருக்கேன். நீங்கள் வறுக்கலைன்னா பச்சை எள்ளையாக இருந்தால் நீங்கள் ஒரு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட இந்த புளியை மட்டும் நம்ம போட்டு அரைச்சிக்கணும், தண்ணி வேண்டாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம அரைச்சிடலாம். இதை பாருங்கள், நல்லா நான் அரைச்சிட்டேன். மிக்சியில் போட்டு நான் தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி ரொம்ப அரைச்சிட்டா ரொம்ப ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நம்ம இப்போ ஊற்றினா கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா திக்கான பேஸ்ட்டாக நம்ம கலக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா கலக்கிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் கலக்கிக்கோங்க. மிளகா வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. மிடில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் இடம் விட்டுடுங்க. மேலேயும் கொஞ்சம் இடம் விட்டுடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு உடையாமல் வரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப காரமாக சாப்பிட்றீங்களா, நீங்கள் வந்து இந்த விதையோடு நீங்கள் வச்சுக்கலாம். நாங்கள் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டோம், அதனால் நான் விதையை எடுத்துடுறேன். பாருங்க, இந்த மாதிரி நம்ம மிளகாவை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா மிளகாவும் செஞ்சுக்கலாம். வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து நல்லா க்ளவுடியாக இருக்குது, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது வேலை செய்கிறதுக்கு. சாரி, பக்கத்தில் யாரோ வந்து லான் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருந்த விதையை வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு வந்து சீடை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் விதையை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் நான் எடுத்துட்டேன். விதையெல்லாம் கடைசியாக ஒன்று இருக்குது, அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லா ஸ்டஃபிங்கும் வச்சுட்டேன், எல்லா மிளகாலையும். ஸோ இப்போ நம்ம வந்து மாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து நம்ம கடலை மாவு போட்டுடலாம். அரிசி மாவு, பெருங்காயம், சோடா உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டு. நான் வந்து இது காஷ்மீரி சில்லி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலரும் கொடுக்கும், அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கலரெல்லாம் சேர்க்கலை. ஸோ இதை நம்ம நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றி கலக்க வேண்டியதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்.
இந்த அளவுக்கு தண்ணி கலக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஒட்டாது. மாவு பஜ்ஜியில் மிளகாவில் பதத்தில் நீங்கள் கலக்கிக்கோங்க. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ தான் ஆன் பண்ணேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் எண்ணெய் காயறதுக்கு. அதுக்குள்ளே போய் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மல்லிகைப்பூவை போய் பறிச்சிட்டு வரலாம். இங்கே பாருங்கள், நிறைய பூ வந்திருக்கு, பறிச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த செடியிலும் நிறையா பூ வந்திருக்கு. இதையும் பறிச்சிக்கலாம். இதை பாருங்கள், நந்தியாவட்டை பூ செடியில் நிறைய பூ பூத்துருக்கு. இந்த பூ பற்றி சங்ககால இலக்கியத்தில் நந்தின்ட்டு குறிப்பு இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் இந்த பூவை ஃபேனு மாதிரி சுற்றி விட்டு விளையாடுவோம். மேலேருந்து கீழே போடுவோம், நல்லா சுற்றி வரும். நீங்களும் இதே மாதிரி விளையாட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், வெச்சி பூ பூத்துருக்கு. நான் கார்டன் டூர் வீடியோ போடும்போது இது பூக்கலை, இப்போ நல்லா பூத்துருக்கு பாருங்கள். இந்த செடியில் பாருங்கள், மஞ்சள் குழம்பி பூ நிறைய பூத்துருக்கு. இந்த செடியில் அடுக்கு மல்லி நிறைய பூத்துருக்கு பாருங்கள். ஒரு கொத்தாட்டம் நல்லா பூத்துருக்கு பாருங்கள், பெரிய சைஸாக. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கோம், நம்ம போய் பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் மூடி வச்சுருக்கேன், ஏதாவது தூசி விழுந்துட்டோன்ட்டு. இப்போ நம்ம பஜ்ஜியை போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு, இன்றைக்கி பறிச்சது தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பஜ்ஜியை போட்டுக்கலாம். சரி, நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், ரெடியாக வச்சுருக்கேன். பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் பஜ்ஜி போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கையில் தொட்டு தொட்டு மாவை எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ மிளகாவை எடுத்து மாவில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காம்பு இருந்தால் ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. ஸோ காம்போடு இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது. ஹையில் வச்சா நான் வேகாது, கருகி போய்டும் சீக்கிரமாக. மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுக்கிறதா. நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகணும். அப்பப்போ நல்லா திருப்பி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும் ஒரு பஜ்ஜி ஃபுல்லாக ஒரு பேட்ச் வேகிறதுக்கு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா பஜ்ஜி வாசனை வருது. இந்த மல்லிப்பூ வாசனையும் பஜ்ஜி வாசனையும் நல்லா மிக்ஸ் ஆகி வருது எனக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. எல்லா பக்கமும் வெந்துடுச்சு. நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நல்லா வெந்துடுச்சு. எல்லா பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக இருக்குங்க பஜ்ஜி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சூடாக இருக்குது பஜ்ஜி. இப்போ நான் எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. உள்ளே நல்லா ஸ்டஃபிங் எல்லாம் நல்லா இருக்குது. இதை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். நல்லா சூடாக வேறு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க பஜ்ஜி. அது இந்த வெதருக்கும் இது பஜ்ஜி சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோ நம்ம பண்ண ஸ்டஃப்டு மிளகா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. நான் நிறைய வருதுன்ட்டு நான் மூடி வச்சுருக்கேன் நெட்டு வச்சு. இது கூட நீங்கள் க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பானிபூரி வீடியோவில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.